இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சில நேரங்களில் சத்துரு நம்மளை மேற்கொண்ட மாதிரி நமக்கு தெரியும். அதாவது பாவத்துக்குள்ளே மூழ்கின மாதிரி, பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கின மாதிரி, நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணத்தை சத்துரு கொண்டு வருவான். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிக்கணும். இந்த சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். அவனை எப்படி மேற்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சிந்தனைகளால் தான், நம்முடைய செயல்களால் தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். நம்ம ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு போய் அவனோட சண்டை போடுறதுக்கு தென்னா அவன் கிடைக்க மாட்டான். நிறையா நேரம் பார்த்திங்கன்னா, நம்ம கூட நம்மளை நல்லா நேசிக்கிறவங்களே திடீர்னு நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் அவங்க நல்லவங்க தான். ஆனால் பார்த்திங்கன்னா, சத்துரு சில நேரம் எப்படி சவுலுக்குள்ளே போய் தாவீதை அழிக்கணும்னு எழும்புனானோ அதே மாதிரி தான் எழும்புறாங்க. நம்ம குறிப்பிட்ட நபரோட போராடக்கூடாது. நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துருவை ஜெயிக்க நம்ம முற்பட வேண்டும். மீகா 7வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இப்படிப்பட்ட அறிக்கைகளை தான் நீங்கள் செஞ்சு சத்துருவை மேற்கொள்ளணும். சத்துரு நமக்கு விரோதமாக சந்தோஷப்படுவான். நீங்கள் ஒரு நாள் ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். பாஸ்டர், என்னன்னே தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது, என்னால் பைபிளை திறக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக என்கிட்ட சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த வார்த்தை சத்துருவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அடடா, நம்ம குழப்பத்தை கொடுத்தோம், அதனால் அவனால் பைபிளையே திறக்க முடியல, ஊழியமே செய்ய முடியல, ஜெபிக்கவே முடியலங்கிறானேன்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன அறிக்கை பண்ணணும்னா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் போய் உக்காந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். சத்துருவே, நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? தாவீது கேட்டாரா இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறைவுகளை பற்றியே பேச ஆரம்பிச்சிங்கன்னா சத்துரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவான். நீங்கள் குறைவுகளுக்குள்ளேயும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதே மாதிரி தான் தாவீது சொல்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சொல்லணும், சத்துருவே, என் குடும்பத்தை சீரழிக்க பார்க்குறியா? என் பிள்ளைகளை கொண்டு என் வேதனையை அதிகப்படுத்த பார்க்குறியா? என் பிஸ்னஸில் கை வைக்கிறியா? என் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரியா? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு நித்திய விடுதலையை தரப்போகிறார். எனக்கு வெளிச்சமாய் அவர் இருக்க போகிறார். அவர் எனக்கு ஆறுதலாக இருக்க போகிறார். இப்படி நீங்கள் பேசும்போது சத்துரு தோற்கடிக்கப்படுகிறான், சத்துரு அழிக்கப்படுகிறான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களை. என்னடா, என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அவன் கர்த்தரை துதிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் உங்களை விட்டே விலகி போயிடுவான். அவனுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, ஆண்டவரோட தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு தான் போராட்டங்களை கொண்டு வரான். நீங்கள் இந்த போராட்டங்களை பார்த்த பிறகும் கர்த்தரோட நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது அவனால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் உங்களோடு இணைக்கப்பட்டிருப்பேன்ப்பா, என்ன சூழ்நிலையிலையும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஆண்டவர் ஆர்கியூமெண்ட் நமக்காக பண்ணுவார், வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். பாவம் செய்திருந்தால் கூட எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பாருங்க. அவர் எனக்காக வழக்காடுவார், அந்த பாவத்துக்குள்ளேயும் எனக்காக நியாயத்தை கொண்டு வருவார். நம்ம சில நேரம் பாவம் செஞ்சுட்டேன் பாஸ்டர், இனிமேல் நான் அவ்வளோதான் பாஸ்டர், இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் இல்லை. நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நீதிமான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விழுந்து கிடக்கிறவன் பாவி, விழுந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறவன் நீதிமான். விழவே மாட்டான்னு சொல்ல முடியாது, எல்லா மனுஷனும் விழுவோம். ஆனால் நீதிமான்கிறவன் மறுபடியும் எழுந்திருப்பான். 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், 70 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஐயோ, நான் விழுந்துட்டேனே, ஜெபிக்கலையே, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சே, நான் இப்படி பரிசுத்தத்தை இழந்துட்டேனேன்னு சொல்லி உணர்வடைந்து எந்திரிக்கிறான் பாருங்க, அவன் தான் நீதிமான். நீதிமான கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை வைக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் உணர்வடைங்க.
அதுவே நீதிமானாய் உங்களை மாற்றும். ஆமாம் ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில தான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி தான் இருக்குது ஆண்டவரே. அதனால் இனிமேல் நான் துக்கத்துக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்னை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறீர். அப்படி தீர்மானத்தோட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்காக தான் பேசியிருக்கிறார். சத்துரு நீ மகிழவே கூடாது. கர்த்தர் இன்றைக்கி சந்தோஷப்பட போகிறார் உங்களை குறித்து. ஏன்னா நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட போகிறதே இல்லை. ஏன்னா உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரச்சனைகள் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது, நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். ஏன்னா நம்மளை மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவர் அப்பா, என்னை தைரியப்படுத்துகிறவர் ஆண்டவரே.